இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்று கரூர் பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இன்று இளைய தலைமுறைகளிடையே அரசியல் மிகவும் 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 தேவைப்படும் ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் எங்களைப் போல இளைய தலைமுறைகள் என்ற அரசியலுக்கு வந்ததால் தான் வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் ஒரு முன்னேற்றத்தை காண முடிகிறது. படித்த இளைஞர்கள் முக்கியமாக அரசியலுக்கு வருகிறார்கள். ஆனால் அவர் வருவர்கள் சரியான இடத்தையும் சரியான அரசியல் தலைவர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதே கோரிக்கை. ஏனென்றால் இன்று அரசியல் என்றால் என்னவென்று தெரியாதவர்களெல்லாம் கட்சி ஆரம்பித்துள்ளார்கள். அவ்வாறு இல்லாமல் சிறு வயதிலிருந்து அரசியல் மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளோடு பழகி அரசியல் அவர்கள் பலமுறை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்பு சென்றோம் என்றால் நமக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கும். அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் நம்ம அரசியலில் எவ்வாறு இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக இன்று எடுத்துக்கொண்டால் இன்று அரசியல் சாசன நாள். ஒரு அம்பேத்கர் போல் தலைவர்கள் இன்று நம்ம பார்த்தீர்கள் என்றால் மிகவும் குறைவாகவே உள்ளார்கள். அவர்கள் போல் இயக்கத்தில், அதாவது அவருடைய வாழ்க்கையையும் உண்மையாகவும் மக்களுக்காக பொது சேவையில் இன்றைய சமுதாயம் இளைய சமுதாயத்தில் அதிகமான அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா இன்றைக்கி எல்லாமே படிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள் இன்றைக்கி கையில் எல்லாத்துட்டையும் கைபேசி வந்துருச்சு. சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால பொதுவான எந்த விஷயம் செஞ்சாலும் ஏமாத்தினாலும் தெரிஞ்சிருது, நல்லது செஞ்சாலும் தெரிஞ்சிருது. காரணம் சமூக வலைதளங்கள் இருக்குது. அதனால் இதுக்கு மிகப்பெரிய காரணம் படிப்பறிவு தான். கல்வி அறிவை கொடுத்தது திராவிட மாடல் அரசு தான். இது மாதிரி சிறப்பான கல்வி அறிவு கொடுத்ததுனால தான் இப்போ பார்க்குற வடநாடுகள்லாம் இந்த அளவு கல்வி அறிவு இல்லாதனால தான் இளைஞர்கள் வர்றதே இல்லை இங்கே. ஆனால் தமிழ்நாடு போன்ற திராவிட ஆட்சி இல்லாத காரணமாக படிப்பறிவின் காரணமாக எல்லா மக்கள்கிட்டையும் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. இன்றைய தலைமுறையில் மிகச்சிறப்பாக இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா படிச்சுட்டாங்க. எஜுகேஷன் இருக்குது, கல்வி இருக்குது. அதனால் யார் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டால் மக்கள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு எல்லா மக்களுமே நியூ ஓட்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது வயசானவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பெரிய அவேர்னஸில் தான் இருக்கிறாங்க.